ஒரு குட் மார்னிங். ஸோ நான் தான் கூட அணி. இன்றைக்கி சண்டே, மணி பார்த்திங்கன்னா மணி 5 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் ரைடுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு மீட்டப் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதாவது ஆஸ் யூஷுவல் நம்ம தாராவில் உள்ள காம்ப்ரா ஸ்கூல். அங்கே யார் வெயிட் பண்ணுறான்னா ரெக்ஸன் வெயிட் பண்ணுறாரு. போமா பெருமா இருக்கேன் வாசி நம்ம இங்கே 2 பேர் தான். ஆமாம் பெட்ரோல் போடணும். சரியா, செக்ஷனை பிக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது செகண்ட் மீட்டப் பாயிண்ட் வந்து வாஷிக்கு போகிறோம். ஸோ வாஷியில் அருண், இம்ரான் 2 பேரும் வருவாங்க. அவர் தேர்ட் மீட்டப் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் வருவார். ஸ்வப்னில் வந்து R15 வச்சுருக்காரு. பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் செகண்ட் மீட்டப் பாயிண்ட்டுக்கு போட்டு தான். ரொம்ப கம்மியாக இருக்குது, 67 கிலோமீட்டர் தான் இன்னும் ஓடும். அந்த ரேஞ்சு காமிக்கும் ஆக்சுவலி. இது என்ன 7 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு காமிக்கும். ஸோ 67 தான் இருக்குது. பார்த்து 226 கிலோமீட்டர் இன்னும் ஓடும். 5 லிட்டர் போட்டிருந்தேன். ஸோ -60 பார்த்தா 180 லிட்டர் 180 கிலோமீட்டர் ஓடும். ஸோ 5 லிட்டருக்கு 180 கிலோமீட்டர் ஓடுதுன்னா எவ்வளோ ரேஞ்ச் வருது? ஒரே குழப்பமா இருக்கடா அம்மாவாசை. மேக்ஸில் வீக் ஆச்சேனா அப்ராக்ஸ் 25 to 30க்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் கொடுக்குது. ரொம்ப நல்லாவே ரேஞ்சு. ஐயோ இதுக்கு என்னாச்சு? ஓஹோ, சொல்லி முடிஞ்சு நினைக்க. ஏதோ ஒன்று லூஸ் ஆயிடுச்சு. விழுந்துடக்கூடாது. பேக் இன்னொன்று ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ராப் ஒன்று வரும்போதுக்கு இதில் அது கொண்டு வந்தேன். எனக்கு டெயில் பேக் ஒன்று இருக்குது. அதுக்கு ஸ்ட்ராப் கொண்டு வந்துட்டேன். அது இதில் சேர மாட்டுக்கு. என்னன்னு தெரில. இன்னைக்கு காலிலேருந்து வேலை ஒன்றும் நடக்க மாட்டேக்கு. என்ன இருக்குல்ல, இதுதான் லூஸ் ஆகுது நான் இதுக்குள்ளே. ஆனால் இதுக்குள்ளே ஆணி ஏதோ இருக்கா ஒன்றும் தெரில. ஆகுது எப்படி ஆணி லூஸ் ஆகிருக்கு ஆடின ஆட்டத்துக்கு. ரைட். என்னலாமோ நடக்கு. இந்த கிளம்பிட்டாங்களா ரைடர்ஸ் எல்லாம் ICC வண்டி. நாங்கள் போகிறது நிஞ்சா GS 1250. நான் அடுத்தது நிஞ்சா. வேற லெவல். இவங்க அளவுக்குலாம் நம்ம ரேஸ் கொடுத்து போக முடியாது. சரி, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அருண், இம்ரான் லேட் ஆயிடுச்சு. அதான் நம்ம செகண்ட் மீட்டப் பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். அவங்க சொன்னாங்க நீங்கள் போங்க, நாங்கள் வரட்டி வந்துடுதோம். தேர்ட் மீட்டப் பாயிண்ட்டுக்கு டைரெக்டாக நாங்கள் வந்துடுதோம், நீங்கள் போங்க அப்படின்ட்டோம். ஸோ இப்போது தேர்ட் மீட்டப் பாயிண்ட்டு பன்வேலுக்கு போய்ட்டுருக்கோம். ஸோ பார்த்தா நம்ம முகமது வந்துட்டார், ரெக்ஸன் வந்துட்டார், அருண் வந்துட்டான், அங்கே ஸ்வப்னில் வந்துட்டான். ஸோ அன்றைக்கி 5 ரைடரு. இப்போ யார் லீடு எடுக்கா? அருணா. இன்றைக்கி அருண் லீடு எடுக்கான். இம்ரான் அகெயின் டெயில். இன்றைக்கி நான் கொஞ்சம் சென்ட்ரலில் வரேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டாப் நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம பாபாஜிக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது, சுவாமி பாபா ஹோட்டல். அவர் தமிழ்காரர் தான். அவர் ஒரு பாபா. அவருக்கு ஹோட்டலில் போய் நம்ம கொஞ்சம் சாப்பிட்றோம். நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் அங்கே. ஓமா, லெட்ஸ் கோ. இன்னைக்கு நம்ம அருணுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்கு ஃப்ரண்ட்டில் லீடு பண்ணு அப்படின்ட்டு. இம்ரான் அதே மாதிரி சேம் ஆஸ் டேல். ஸோ ஸ்வப்னில் செகண்ட் போகிறாரு, நான் தேர்ட் வரேன், பின்னாடி ரெக்ஸன் வராரு. ஸோ இன்றைக்கி 5 பேக்கர் நம்ம டோட்டலாக. க்ளவுட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. சுவாமி பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஆமாம், எப்பவுமே நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால் நம்ம வெல்கம் ட்ரிங்க் என்ன கொடுப்பாங்க? தண்ணி தானே கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஹோட்டல் என்ன கொடுப்பாங்கன்னா ரசம் கொடுப்பாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸ்ட்ராங்காக இருக்கு. இது வந்து ஸ்டார்டிங்கே கொடுத்துருவாங்க. ரசம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடுலாம் வரும். இது கொஞ்சம் வித்தியாசமான ஹோட்டலு. இப்போ தோசை வரும். தோசையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலே தோசை தான்.
நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு லிங்க் கீழே கொடுக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பென் ஏரியா, பென் இந்த ஊர் பேர் பென். ஸோ இந்த ஏரியாவோட நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம சாப்பாடு வந்துட்டு. ஆக்சுவலி இது மைசூர் தோசை. சட்னி பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 வகை சட்னி. ஒரு கலர் கலராக இருக்குது. டேஸ்ட் அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி தோசை எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சரி, இன்றைக்கி நாங்கள் ரைடுக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மும்பைலேருந்து வெறும் ஒரு 80 கிலோமீட்டர் தான். அலிபாக் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ அலிபாக் என்னென்னா ஒரு கோஸ்டல் ஏரியா, அதாவது ஒரு கடற்கரை ஒட்டினாப்பில் இருக்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அலிபாக்னு அங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே எங்கன்னா அங்கே ஒரு அந்த கன்கேஸ்வர் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது. அந்த குளம் வந்து நிறையா ஸ்டெப்ஸ்லாம் அப்படி இருக்குது. அந்த குளத்தை சுற்றி ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. லைக் அது ஒரு ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்க்கு முன்னாடி கெட்டின கோயில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கன்கேஸ்வர் மந்திர் பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் அந்த கன்கேஸ்வர் இருக்கிற மலை. அதாவது தெரியுதா, அதான் அந்த மலை கன்கேஸ்வர். இதுக்கு என்ட்ரி பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா நம்ம அந்த கன்கேஸ்வர் டெம்பிளுக்கு பேஸில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, இது இந்த மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 650 ஸ்டெப்ஸு மேலே ஏறணும். ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பும் எப்படி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 5 அடி எடுத்து வச்சா தான் ஒரு ஸ்டெப்பு. அதாவது 1 2 3 4 5. ஸோ இப்படி 5 அடி 5 ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு படிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு 650 ஸ்டெப்ஸு மேலே ஏறணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த கன்கேஸ்வர் டெம்பிளே மேலே தெரியும். ஆனால் என்ன பியூட்டினா, லேண்ட்ஸ்கேப்லாம் சூப்பராக இருக்குது இங்கே ஃபுல்லாகவே. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம கோஸ்டல் ஏரியாவில் இருக்குமா. ஸோ ஒன் சைட் கடல், ஒன் சைடு வந்து ஊர். ஸோ கடல் ஒட்டினாப்பில் தான் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, நம்ம வந்து இன்னும் 350 ஸ்டெப்ஸ் மேலே இருக்குது. இன்னும் 2400 ஃபுட்டு மேலே நம்ம இருக்கோம். இதுதான் அந்த கன்கேஸ்வர் டெம்பிள். ஸோ உள்ளே போய் நம்ம அந்த கோயில் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் உள்ளே போய். இது இந்த கன்கேஸ்வர் டெம்பிளுக்கு வெளியில் இப்படி ஒரு சின்ன பவுண்ட் இருக்குது. இங்கே குளிக்க அலோடு கிடையாது. பட் அதுக்கு ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்டெப்ஸ் மாதிரி நிறையா பண்ணி அப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே. இனி வர வ்ளாக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ மோட்டர் சைக்கிள் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து ஏதாட்டும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ இல்லை 3 மினிட்ஸ் வீடியோ வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை மோட்டர் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும். ஸோ இது வீடியோட எண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, லைக் நம்ம ஒரு பிஃபோர் ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 விஷயம் இருக்குது. அந்த 5 விஷயம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட ரைடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஸோ அது என்னன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வ்ளாகில் சொன்ன மாதிரி நம்ம எல்லா ரைட்லையும் ஏதாட்டும் ஒரு மோட்டர் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் பற்றி இல்லை மோட்டர் சைக்கிள் சேஃப்டி பற்றி ஏதாட்டும் பேசுவோம். ஸோ இந்த வ்ளாகில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஒரு ப்ரீ ரைட் இன்ஸ்பெக்ஷன் பற்றி தான் பேச போகிறோம். லைக் என்னென்னா, ஒரு ரைடுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன மேட்டர்லாம் நம்ம செக் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் செக் பண்ணணும். அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரைடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஸோ ஒரு 5 விஷயம் இருக்குது. அந்த 5 விஷயம் சொல்கிறேன். அந்த 5 விஷயம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட ரைடு வந்து ரொம்பவே நல்லா போகும். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, டயர் செக் பண்ணணும். ஸோ டயரில் என்னெல்லாம் செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டயரில் ப்ரெஷர் இருக்கா, இல்லை டயரில் ஏதாவது கிராக் இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செக் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, செயின். ஸோ செயின் வந்து லூப்டாக இருக்கா, இல்லை ரொம்ப ரஷ்டாக இருக்கா, செயின் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்க்கணும். செயினுக்கு கேஜ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கா, இல்லை ரொம்ப டைட்டாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்க்கணும். தேர்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, பிரேக் பேட்ஸ் செக் பண்ணணும். ஸோ பிரேக் பேட் வந்து அதுக்கு லெவல் இருக்கா இல்லையா, இல்லை கம்மியாயிட்டா கூட இருக்கா, ஸோ அது செக் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் திங் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட லைட்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். லைக் இண்டிகேட்டரு, ஃபாக் லைட்டு, ஹெட் லேம்ப், இது எல்லாமே எரியுதா. அண்ட் அது கூட நீங்கள் ஹார்ன் கூட செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் மேஜர் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆயில் லெவல் செக் பண்ணணும். ஸோ ஆயில் லெவல் என்னெல்லாம் கம்மியாக இருக்கா, கூட இருக்கா. ஸோ ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடிச்சு உங்களுக்கு மோட்டர் சீஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ ஆயில் லெவல் செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஸோ இந்த 5 விஷயம் மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களோட மோட்டர் சைக்கிள் ஜர்னி வந்து அந்த ரைடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும்.
ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்களா, ப்ளஸ் D17 பைக்கர்ஸ் கூட நீங்களும் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ பேசிக் கேஸ் இருந்தாலே போதும். ஸோ நீங்களும் எங்கள் கூட ரைட் பண்ணலாம். ஷார்ட் ரைட், லாங் ரைட், நிறைய ரைட் நடக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ரைடு, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ்லாம் நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் நினச்சிங்கன்னா D17 பைக்கர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி வீடியோஸும் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மோட்டர் சைக்கிள் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டேனி மோட்டர் லைஃபும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் விடைபெறுகிறேன். டாடா, பை பை. சீம் ஃப்ரம் டேனி. பை பாய்.